Hi friends, வணக்கம் and welcome back to my channel Uppu Puli. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஊறுகாய் ரெசிபி தான். தக்காளி தொக்கு எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். நம்ம சேனல்ல நிறைய ஊறுகாய் வெரைட்டிஸ் நான் போட்டுருக்கேன். பார்க்காதவங்களுக்காக லிங்க் வந்து கீழ descriptionல எண்ட் கார்ட்ஸ்ல தரேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இந்த தக்காளி ஊறுகாய்க்கு நான் 1 கிலோ போல தக்காளி எடுத்துர்க்கேன். அதோட இந்த சென்டர் பார்ட் மொத்தமா இருக்க அந்த பகுதியை மட்டும் கட் பண்ணிட்டு தக்காளி வந்து பொடி பொடியா இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிட்டு ஒரு பெரிய மிக்ஸர் ஜாருக்கு இத மாத்திக்கிறேன். தக்காளி வந்து நல்லா அரைக்கணும்னா உங்களுக்கு இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி சேர்த்தா தான் நல்லா அரைப்படும். சில பேர் பாத்தீங்கன்னா தக்காளியை வேக வச்சிட்டு அதுக்கு அப்புறம் சேர்ப்பாங்க. இப்படி சேர்த்தாலும் நல்லா இருக்கும், அந்த மாதிரி செஞ்சாலும் நல்லா இருக்கும். நான் வந்து ப்ளைனா ஈஸியா செய்ற மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 10 பல்லு போல பூண்டை வந்து தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி தட்டி வச்சிருக்கேன். இது எதுக்கு தட்டி வச்சிருக்கேன்னு பாத்தீங்கன்னா மிக்ஸில போடும்போது அப்பதான் உங்களுக்கு அரைப்படும். கொஞ்சமா புளி, ஒரு நெல்லிக்காய் சைஸ், சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி, அதை வந்து இந்த மாதிரி பீஸா எடுத்துக்கணும். அப்படியே போடாம பீஸா அந்த மாதிரி கட் பண்ணி போட்டிங்கன்னா அது வந்து நல்லா அரைப்படும். இதுக்கு தேவையான அளவு உப்பு. நான் இங்க வந்து கல்லுப்பு வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்க்கிறேன். இதை வந்து தண்ணியெல்லாம் ஆட் பண்ண தேவையில்லை, அப்படியே நீங்கள் அரைச்சிங்கனாலே போதும். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடுங்க. நல்லா ஃபைனாக அரைச்சதுக்கப்புறம் இதை வந்து சன்லைட்டில் ஒரு 1 மணி நேரத்துக்கு ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பேனில் 4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு நான் சேர்க்குறேன். கடுகு வந்து லேசாக இந்த மாதிரி வறுபடணும். ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுருந்தீங்கனாலே போதும். அதோட கலர் நல்லா மாறி நல்லா வறுபட்டிருக்கும். உங்களுக்கு லைட்டாக அந்த பொரியிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்கும். அந்த மாதிரி சவுண்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ எவ்வளோ கடுகு சேர்க்குறோமோ அதில் பாதி அளவு வந்து நான் இங்கே வெந்தயம் சேர்க்குறேன். 4 ஸ்பூன் கடுகு சேர்த்தா 2 ஸ்பூன் வெந்தயம், அந்த மாதிரி அளவு வச்சுக்கோங்க. இதை நான் அப்படியே சேர்க்க போகிறது கிடையாது. இது வந்து கொஞ்சம் அதிகமாக அரைச்சா தான் அரைப்படும். அதுக்கப்புறம் தேவையான அளவு நம்ம ஊறுகாய்க்கு சேர்த்துக்கலாம். மிச்சம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா அந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதையும் நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுறேன். மிக்சர் ஜார் வந்து நல்லா ட்ரையாக இருக்கணும். அதுக்கப்புறம் இதை நல்லா ஆற வச்சு கடுகையும் வெந்தயத்தையும் சேர்த்து நல்லா பொடியாக அரைக்கிறேன். தேவையான அளவு மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு மிச்சத்தை வந்து ஒரு ஏர்டைட் பாக்ஸில் இதை போட்டு வச்சிட்டோன்னா ஊறுகாய் செய்கிறப்ப நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கிறேன். இதுலேருந்து நம்ம கொஞ்சம் தான் யூஸ் பண்ண போகிறோம் இப்போதைக்கு. ஒரு பேனில் 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்க்குறேன். கண்டிப்பாக நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும் நீங்கள், அப்போ தான் ஊறுகாய் கெடாமல் இருக்கும். கொஞ்சம் கூட சேர்க்கணும் நல்லெண்ணெய். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு வந்து நான் பொரிய விடுறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம சன்லைட்டில் வந்து ட்ரை பண்ணி வச்சுருக்க அந்த தக்காளியோடைய அந்த பியூரியை வந்து சேர்க்குறேன். இப்போது கண்டிப்பாக இந்த இது அரைச்ச அந்த தக்காளி பியூரி வந்து ஒரு 1 மணி நேரமாவது சன்லைட்டில் இருக்கணும். அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரம் கெடாமல் இருக்கும். ஒரு அகலமான பாத்திரத்தில் நல்லா பரப்பி விட்டு வச்சாலே 1 மணி நேரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மாதிரி ட்ரையாக இருக்கும். இப்போ இதை நல்லா சேர்த்துக்கிட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு நான் வந்து மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். சாதாரண மிளகாய்த்தூள் தான் சேர்க்குறேன் நான் இங்கே. 2 ஸ்பூன் அளவுக்கு இருந்தாலே இது போதும். இதை இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இந்த தக்காளி தொக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்க மாதிரி இருக்குது. இது நல்லா கெட்டியாகணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து குக் பண்ணணும். இப்போ இதை மூடி போட்டு தான் குக் பண்ண போகிறேன். மூடி போடலைன்னா உங்களுக்கு வந்து தெறிக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் மூடி போட்டு நான் இப்போ சமைக்கிறேன். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்திங்கனாலே போதும். அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு நல்லா கலந்து விடுறேன். கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க அந்த கடுகு வெந்தய பொடி அதுலேருந்து ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு நான் இப்போ சேர்க்குறேன். சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு மூடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட்டாக ஹோல் இருக்க மாதிரி மூடிடுச்சுன்னா ரொம்ப வேர்த்து விடாது. உங்களுக்கு தொக்கு ஊறுகாய் இதெல்லாம் மூடி வச்சு சமைக்கும் போது வேர்த்து விடுற மாதிரி இருக்கும். ஆனால் இது மூடி வைக்கலைன்னா பயங்கரமாக தெரிக்கும். அதனால இந்த மாதிரி ஓட்டை இருக்க மாதிரி ஒரு மூடி பார்த்து நான் மூடி வச்சுக்கிறேன். அப்போ உங்களுக்கு ரொம்ப வேர்த்து விடாது. இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து திரும்பிக்கும் நான் வந்து எடுத்து இந்த மாதிரி கிளறி விடுறேன். கிளறிட்டு இதை மூடி போட்டு அகைன் ஒரு 5 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வைக்கிறேன். வச்சா உங்களுக்கு நல்லா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு சூப்பராக ரெடியாக இருக்கும் உங்களுக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து பெருங்காயம் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விடுறேன். இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் திறந்து வச்சே வேக விடுங்க. அப்போ தான் வேர்த்து விடாமல் நல்லா ரெடி ஆகும். அதுக்கப்புறம் இதை நல்லா
ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. கண்ணாடி இல்லைனா செராமிக்கில் வைக்கிறது நல்லது. அப்போ தான் ஊறுகாய் கெடாமல் இருக்கும். அவ்வளோதான், தக்காளி தொக்கு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீட் யூ ஆல் இந்த நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென் பை பை ஃப்ரம் மீ. என்னோட சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு வாட்டியும் வீடியோஸ் போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.